தீவன மூலப்பொருட்கள் விலை பாருங்க. நீங்க மக்காச்சோளம் இன்னைக்கு வந்து 28 ரூபா ஆயிடுச்சு. இதே வந்து 2 மந்த்ஸ் முன்னால வந்து 20 ரூபா இருந்து 21 ரூபா இருந்து இன்னைக்கு 28 ரூபா ஆயிடுச்சு. சோயா வந்து கிட்டத்தட்ட வந்து கிலோ வந்து 30 ரூபா விலை கூடியிருக்கு. அதே மாதிரி தவிடு வந்து நீங்களாம் 24 ரூபா ஆயிடுச்சு. அதெல்லாம் 16 17 எல்லாமே விலை உயர்வு வந்து கணிசமா விலை உயர்ந்துருக்கு. ரா மெட்டீரியல் காஸ்ட் டூ மச் விலை கூடியிருக்கு. அதனால வந்து பண்ணை வந்து விலை முட்டை விலை 7 ரூபாய்க்கு குறைவா தான் பண்ணையை நடத்த முடியாத சூழ்நிலை ஆயிருச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பண்ணையில பார்த்தா இன்னைக்கு செலவினங்கள் வந்து பண்ணை பராமரிக்கிறது வந்து எல்லாமே வந்து டே பை டே வந்து செலவினம் கூடிட்டு இருக்குது. ஈபி செலவு கூடுது, சம்பளங்கள் கூடிட்டு இருக்குது. அதே மாதிரி பண்ணையெல்லாம் பழைய பண்ணையா இருந்தாலும் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ் நிறைய செலவு வருது. அதனால வந்து நம்ம முட்டையில வந்து இன்னும் விலை கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து முட்டையில இது வந்து என்னன்னா நீங்க மற்ற விலைவாசிகள் இந்த டீக்கெல்லாம் கம்பேர் பண்ற முட்டையில வந்து இதெல்லாம் ஒரு 6 ரூபாய் 80 காசு வந்து மிக குறைவான விலை. அதனால 7 ரூபாய்க்கு குறையாம இருந்தாதான் வந்து மினிமம் பிரைஸ் எம்எஸ்பி பிரைஸ் 7 ரூபா வர மாதிரி இந்த கவர்மெண்ட் நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். அப்பதான் பண்ணையை நடத்த முடியாதுங்க. இன்னைக்கு இன்றைய இது உற்பத்தி செலவெல்லாம் பார்த்தோன்னா நம்ம கிட்டத்தட்ட 6 ரூபாய்க்கு மேல வரும். இல்ல அந்த மாதிரி பண்ண அதாவதுங்க என்னன்னா முட்டையை வந்து கடையில விற்கிறவங்களுக்கும் சிரமம், பண்ணை நடத்துறவங்களுக்கும் சிரமம். கிராஜுவலா போனாதான் வந்து பாதிப்பு எந்த சைடும் கன்சியூமர் சைடும் பாதிப்பு இருக்காது, உற்பத்தியாளருக்கும் பாதிப்பு தான். சார் இது வந்து கவர்மெண்ட் கைட்லைன் படி போட்டு கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணாதான் முடியும். என்னன்னா காரணம் வந்து என்னன்னாங்க, இதுல வந்து மாநில அரசு என்ன கேட்கறோம்னா, இப்ப இன்னைக்கு வந்து மக்காச்சோளம் 28 ரூபா ஆயிடுச்சு. அதனால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து அன்பிட் ஃபார் ஹியூமன் வெஹிக்கிள் வந்து அவங்க 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நாம்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் பொருள் வந்து ஃபுட் கிரைன்ஸ் வந்து ஸ்டாக் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து டைரிக்கு கேட்டலுக்கு நம்ம போல்ட்ரிக்கெல்லாம் கொடுக்கலாம், சப்சிடி ரேட்ல கொடுப்போம். நம்ம ரைஸ் இருக்கு, மீட் இருக்கு, இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த டைம் வந்து முதல்ல கொடுத்தாங்க சார். இது ஆமாமா, இது முதல்ல வந்து 2006 வந்து கொடுத்தாங்க, அப்ப கொடுத்தாங்க. இப்பதான் அது மாதிரி வறட்சி வந்துட்டு இருக்குது. இது கோதுமை கொடுத்தா ரைஸ் அப்புறம் 2 கொடுத்தாங்க மானிய விலையில. ஆமா.